அதுலேயும் பூர்வ சரித்திரத்தில் அத்தியுதமான திருச்செந்தூருக்கு வந்தார் அபினவகுப்தருங்கிற ஒரு பண்டிதராலே ஏற்படுத்தப்பட்ட ஆபிசார பிரயுக்தமான ஒரு பெரிய பில்லி சூன்யம் ஏவலாலே பெரிய ரோகத்தை அடைந்ததான ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் திருச்செந்தூர் வந்து செந்திலாண்டவன் அருகில் வந்து நின்னுண்டு சுப்பிரமணிய புஜங்கம்னு ஸ்தோத்திரம் சொல்றார். மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரிதேகம் மஹச்சித்தகேகம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். முருகா மனோஹாரி தேகம், உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசு என் அருகில் இல்லை, என் வசத்தில் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உன் சரணாரவிந்தத்தை வந்து அடைஞ்சுடுச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளவு அழகன் முருகன். ராமாயணம் கேட்டவர்கள் ராமன் அழகும்பா, பாகவதத்தை கேட்டு கிருஷ்ண சரித்திரத்தை கேட்டு கிருஷ்ணனுடைய அந்த ராச லீலைகள்லாம் அதெல்லாம் அப்படியே காதால கேட்டு பீட்டே பீட நிஷன்ன பாலகலே மேலே இருக்கிற தயிர் எடுக்கிறதுக்காக வெண்ணெயை திருடுறதுக்காக போய் எப்படி கையை எட்டி எட்டி பார்த்தான் கிருஷ்ணன். எட்டல்ல, பீட்டே பீட ஒரு பலகாயை போட்டு அது மேலே எம்பி எம்பி பார்த்தான், எட்டல்ல. இன்னொரு பலகாயை அது மேலே தூக்கி போட்டான், அதுவும் எட்டல்ல. அப்புறம் நல்ல ரெண்டாள் மாதிரி இருக்கக்கூடிய நல்ல அழுத்தமான பீமசேனன் தம்பி புள்ள மாதிரி ஊற்றுவான், அப்படியே நல்லா கம்முன்னு இருந்தான். அவனை நிறுத்தி வச்சு அவன் மேலே ஏறி நின்னான். பீட்டே பீட நிஷன்ன பாலககளே, கலம்னா கழுத்து, பாலககளே. ஆமாம், அது மேலே ஏறி நின்றுண்டு மெதுவாக தயிர் எடுத்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தா. மூட்டை தூக்கி மாதிரி ஒருத்தன் தூக்கி நிற்கிறான் மருங்க, நல்லா கெஸ்தாவா. அவன் கிருஷ்ணா எனக்கு தயிரே கொடுக்கலையே கிருஷ்ணான்னா, வெண்ணெய் கொடுக்கலையேன்னு. கிட்டக்கு ஒரு 10 பசங்க நிற்கிறான், அவன்லாம் கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் கொடுக்கலையேன்னு. கவலையேப்படாத, எல்லாருக்கும் நைவேத்தியம் உண்டு, நவநீத நைவேத்தியம் எல்லாருக்கும். அங்கேருந்து எடுத்து வெண்ணெயெல்லாம் எடுத்து ஒருத்தருக்கா உருட்டி உருட்டி கொடுக்குறான், கொழக்கட்டை மாதிரி. எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். அதில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. இவன் வந்து இப்படி திருட்டுன்னு போனானே, அவன் வந்தால் நமக்கு தெரியணும்னு அந்த கோபிக்கே ஒரு மணி கட்டி வச்சுருக்கான் மேலே. இவன் தொட்டாலே டிங் டிங் டிங்னு அடிக்கும். சுவாமி என்ன பண்ணினா, ஒரு பழைய துணியை எடுத்துகிட்டு வந்து மெதுவாக அந்த மணி அடிக்கிற மணி மேலே சுற்றினார். அப்படியே இந்த சிறங்கு கட்டுக்கு மேலே கட்டுறான் பாருங்க கையில் பேண்டேஜ், அது மாதிரி அதை சுற்றின, சத்தம் வராமல் இருக்கட்டும். மணி அழுதுதான் கிருஷ்ணனை பார்த்து, ஏன் கிருஷ்ணா என் சப்தம் இல்லாமல் பண்ணுறையே? இல்லை வெண்ணெய் சாப்பிட்றதே நீ மணி அடிக்கிறாய், கோபிகை வந்து என்னை பிடிச்சுன்னு போயிடுறா, நீ சப்தமே கேட்கக்கூடாது. அப்போ மணி ஒரு பதில் சொன்னது, கிருஷ்ணனே அரண்டான். என்ன நைவேத்தியம் பண்ணும்போது மணி அடிக்கிறது சம்பிரதாயம் தானே கிருஷ்ணானது. இந்த மணி நைவேத்தியம் பண்ணுறதே கண்டாநாதம் கிருத்வா அப்படின்னு கண்டாநாதம் பண்ணிட்டு தானே நைவேத்தியம் பண்ணுற வழக்கம். எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு நாளைக்கு அந்த கோபிகை கிட்டக்க வந்து நின்றுட்டு கிருஷ்ணன்ட்ட, கிருஷ்ணா இல்லை என்னடா அது 2 பலகாய் போட்டு ஒரு கஸ்தான ஒரு பையனை வச்சு மேலே ஏறி என்னடா பண்ணிட்டு இருக்காய்? ஆனால் நடிப்பில் மகாசூரன் கிருஷ்ணன். ஆமாம், மகாசூரன். இந்த கோபிகை கிட்டக்க வந்துட்டான்னு உடனே மூஞ்சியெல்லாம் அழறா மாதிரி சோகத்தை அடைஞ்ச அசோகவன சீதை மாதிரி மூஞ்சியை வச்சுண்டு மெதுவாக இப்படி திரும்பி பார்த்தான். என்னடா பண்ணுறான்னு கேட்டாள். இப்போ கிருஷ்ணன் சொன்னான், நேத்திக்கு நாங்கள் எல்லாரும் யமுனா தடத்துக்கு மாடு கண்ணுட்டியெல்லாம் ஊட்டின்னு போனோம் மேய்ச்சலுக்கு. எல்லாம் திரும்பி வந்துடுத்து, ஒரு கண்ணுட்டியை காணுவான். எங்கள் அண்ணா பலராமர் என்ன பொட்டேர்னு அடித்தார்.
எங்கேயாவது போய் தேடி அந்த கண்ணுட்டியை கொண்டான்னு சொன்னார். அதுக்காக நான் சுற்றி சுற்றி தேடினேன், காடெல்லாம் தேடினேன், நதி தடங்கள்லாம் தேடினேன், எல்லா இடமும் தேடினேன். ஆம்பல்ல இல்லை உம்மாத்து கண்ணுட்டி காணவில்லைங்கிறதுக்கும் எங்காத்துக்கு தயிர் பானைக்கும் என்னடா சம்பந்தம்பா? அந்த கோபிகை இல்லை, ஒரு சமயம் கண்ணுக்குட்டி இந்த தயிர் பானைக்குள்ளார இருக்குமோன்னு கையை விட்டேன்னா. பீட்டே பீட்ட நிஷன்ன பாலகலே. ஏண்டா படவா, உங்காத்து கண்ணுட்டி எங்காவது தயிர் பானையிலடா இருக்கும்னு கம்பெடுத்துன்னு கிட்டக்க வந்து கிருஷ்ணனை அடிக்க வந்தபோது என்ன பண்ணி நாள் இந்த வாயில் அடக்கி வச்சுருக்கிற வெண்ணெய் இருக்கே, அந்த வெண்ணெய் அவன் மேலே உமிஞ்சான். பூத்கார கருத்து எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த கிருஷ்ணனுடைய இந்த லீலைகளெல்லாம் கேட்டு கேட்டு கிருஷ்ண ரூபத்தையே ரசித்தவர்கள் எல்லாரும் சொல்லுவா, என் கிருஷ்ணன் தான் அழகு. பாலாய நீலவபுஷே நவகிங்கனீக ஜாலாபிராம ஜகநாய திகம்பராய शार्दूल दिव्य नखभूषण भूषिताय नंदात्मजाय नवनीतमुषे नमस्ते. बालाय नीलवपुषे नवकिंकनीकजालाभिराम जघनाय दिगंबराय शार्दूल दिव्य नखभूषण भूषिताय नंदात्मजाय नवनीतमुषे नमस्ते. பாகொள்ளாம கிருஷ்ண ஸ்தோத்திரம், கிருஷ்ணனுடைய சுச்சோ சொல்லி மாச்சுங்கிறது கிடையாது. ஹரிவம்சம்னு ஒரு புஸ்தகம், எல்லாம் தசமஸ்கந்தம். கிருஷ்ணனுடைய வைபவம் தான் ஹரிவம்சம். ஹரிவம்சம் எங்கே படிக்கிறாளோ அதில் புள்ள குழந்தை பிறக்கும். அற்புதமான ஒரு புஸ்தகம், கிருஷ்ணனுடைய வைபவங்களை சொல்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அது மாதிரி கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் கேட்டவா எல்லாரும் கிருஷ்ணர் தான் அழகும்பா. இப்போ முருகனுடைய கதையெல்லாம் நீங்கள் கேட்டதே இல்லை, இப்போ தான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு கேட்குறேன். நான் சொல்லட்டுமா? உலகத்தில் உள்ள தெய்வங்கள்லேயே அழகன் முருகனே. என்ன சுவாமி அப்படி சொல்லல? முத்துசுவாமி தீட்சிதருடைய கிருத்தியில் சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படிங்கிற கிருத்தியில் மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய, மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய. மனசிஜன்னு ஆருக்கு பேரு? மன்மதனுக்கு பேர். மனசினா ஜாயத்தே, மனசிலேந்து உண்டானவன், அதனாலே அவன் மன்மதன். மனசினால எப்படி உண்டானான் மன்மதன்? அதை சொல்லணும் இல்லையோ? பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் அழகா முருகன் வந்து பிறந்து விட்டான். சகோதரிக்கு புள்ள பிறந்திருக்குன்னு உடனே நாராயணனும் லட்சுமியும் நேர கைலாசம் வந்து பார்த்தா அந்த குழந்தைய பார்க்கணும்னு, மருமான பார்க்கணுன்னு வந்தா. வந்து பார்த்தா அழகு சொட்ட நிற்கிறது அந்த முருகன், பல பல பலன்னு. மாமா சீரெல்லாம் கொடுத்தார். பழைய காலத்துலலாம் ஏதோ பணம்லாம் வச்சு கொடுப்பார் பழைய காலங்கள். இப்போ ரொம்ப பேருக்கு குழந்தை பிறந்ததையே சொல்ல மாட்டேங்கிறார். நல்ல வேளை உபநயனத்திலேயாவது சொல்லுவாளோ தெரியல. இந்த காலத்துலலாம் அந்த குழந்தை பிறந்திருக்கேன்னே சொல்கிறதில்ல எல்லாருக்கும். இந்த கீதை, பகவத்கீதை நன்னா எல்லாருக்கும் மனசில் ஆயிடுத்து போல இருக்கு. 2024 ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துன்னு சொன்னா பாருங்க, அவள் வாழ்க்கை அவள் தான் உறவுங்கிறத நன்னா மனசில் பிடுங்கினுட்டார். மோட்சயிஷ்யாமி அகம் துவா சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமி மாசுச்சான்னு ஒரு ஸ்லோகம். எல்லா பாபத்தையும் போக்கி உன்னை நான் கரையேற்றுவேன், நீ கவலைப்படாத. மா சுச்சா, நீ கவலைப்படாத. மோக்ஷயிஷ்யாமி. அது மாதிரி எல்லாரும் என்ன நினைக்கிறா? யாரும் வேண்டாம், யாரோடையும் பேச வேண்டாம், யார் உறவும் வேண்டாம், யார் உறவும் வேண்டாம். இறந்த பின்பு யாரோ ஒரு 4 பேர் தான் வேண்டும். நீ உயிருள்ள வரையில் யாரும் வேண்டான்னு வாழலாம். உயிர் போன பின்பு உனக்கு 4 பேர் வேணுமே. சாஸ்திரத்திலேயே சொன்னாள் ஒரு இடத்துல, ஒருத்தன் போறவன் இறந்து போனவன் புண்ணியசாலியா பாபசாலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவன் இறந்த பின்பு
அங்கு உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய நல்ல குணங்களை சொல்லி அழுதார்களேயானால் அவன் புண்ணியாத்மா. அவனுடைய கெடுதல்களை முழுக்க சொல்றானேயானால் அவன் ஒரு பாவாத்மா. அதிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். தனியாக ஒரு 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 ஸ்புடம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருடைய மனசுலையும் அவன் இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். இப்போ காஞ்சிபுரம் பெரியவா பற்றி இத்தனை புஸ்தகம், இத்தனை கட்டுரைகள், இத்தனை பேர் அவாவா அங்கங்கே வெடிகாரத்தால் 4 மணிக்கு எழுந்துன்னு பூஜை பண்ணுறது என்னென்னமோலாம் பண்ணுறாளே. இதெல்லாம் காஞ்சிபுரம் பெரியவா இருக்கிறதே பண்ணினீங்கள? பெரியவா இருக்கிறதே நடந்ததோ? பெரியவா இருக்கிறதே தெரியல. பெரியவா சித்தியான அன்னைக்கு நான் அங்கே தான் இருந்தேன், காஞ்சிபுரத்தில் தான் இருந்தேன். அந்த இடத்துல வழக்கமாத்த வச்சுன்னு சுத்தப்படுத்தி பெருக்கினது யாரு தெரியுமா? தேர்தல் அதிகாரி TN சேஷன். வேஷ்டியை எடுப்பில் கட்டிண்டு, துண்டை எடுப்பில் கட்டிண்டு வழக்கமாத்த வச்சுன்னு எல்லா இடத்தையும் பெருக்கி ஒரு சாதாரண தொண்டனுக்கு தொண்டனாக நின்னார் சேஷன் மாமா. அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்தார்னா எல்லாருக்கும் நடுங்குவான். எல்லாரும் அப்படியே உடம்பெல்லாம் வடங்குவான். அவ்வளவு பெரிய அதிகாரி, அவ்வளவு பெரியவர். ஆனால் மகாபெரிவா சந்நிதிக்கு போனால் எல்லாரும் தொண்டன் தொண்டன் தொண்டன், அடிமை அடிமை அடிமை. சந்தேகம் அவர் இருக்கிறதே எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியல. எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த முருகனை வந்து பார்த்தார் நாராயணன். அவ்வளவு அழகா இருந்தார் அந்த முருகன். இந்த மாமா சீரெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஆற்றுக்கு வந்து வைகுண்டத்தில் ஒரு நாளைக்கு ஈசி சேல் எப்படி படுத்துட்டே இருக்கிறதே யோசிச்சாராம். என்ன யோசிச்சார்? சகோதரிக்கு அழகா, பார்வதிக்கு ஒரு அழகான ஒரு புள்ள பளபளன்னு பிறந்திருக்கான். அழகு சொட்டுறது. அதே மாதிரி ஒரு அழகா நமக்கும் ஒரு புள்ள இருந்தா தேவலாமேன்னு மனசால மகாவிஷ்ணு நினைச்சார். நினைச்ச மாத்திரத்துல மகாவிஷ்ணுனுடைய மனசிலேந்து வெளியில வந்து விழுந்தான். அவன்தான் மன்மதன். கிருஷ்ணனுடைய அஷ்டோத்தரம், விஷ்ணுனுடைய அஷ்டோத்தரத்தெல்லாம் பாருங்க. காம ஜனகாய நமஹா. மன்மதனுடைய தந்தையே உனக்கு நமஸ்காரம். பாசுரங்கள்லாம் பாடும்போது பாருங்க, காமனார் தந்தை அப்படின்னு சொல்லுவார். மனசிஜன்னா மனசினாலே உண்டானவன். பங்கஜம் அப்படின்னா, பங்கம் அப்படின்னா சேரு. அங்க ஜாயத்தே இத்தியர்த்தா பங்கஜம். சேரில முளைச்ச தாமரை, அதனால அதுக்கு பங்கஜம். ஆத்மஜன் அப்படின்னா பெரிய பிள்ளைக்கு ஆத்மஜன்னு பேரு. ஆத்மனா ஜாயத்தே இத்தியர்த்தா ஆத்மஜா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொன்னார், மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய. கோட்டி பெருக்கல் கோட்டி. மன்மதனுடைய லாவண்யம், அழகு எவ்வளவோ அவ்வளவு அழகு என் முருகன் அப்படின்னு. அப்பேற்பட்ட முருகன். அவனை பார்த்த உடனே ஆதிசங்கரர் ஒரு சின்ன 8 எழுத்துல சொல்லிவிட்டார், மனோஹாரி தேகம் மஹச்சித்த கேகம். மனோஹாரி தேகம். இந்த முருகனை பார்த்த உடனே மனசை அபஹரிச்சுட்டான் முருகன். மஹச்சித்த கேகம். மகான்களுடைய சித்தத்தினுள்ளே ரகசியமாக உரைபவனும் ஹே முருகா நீதானேன்னார். மஹச்சித்த கேயம். 2 நாள் முன்னாடியே நான் உபன்யாசத்தில் சொன்னேன், ஞானத்தை அடைஞ்சவர்கள் முருகன் அருகில் வந்துதான் ஞானத்தை வாங்கி கொள்வார்கள்னு சொன்னேன். காசிக்கு போனோம், கங்கைக்கு போனோம், முருகன்ட போனோம், அப்போதான் ஞானம் வரும் அப்படின்னா சொன்னேன். அது மாதிரி எல்லாருடைய சித்தத்துக்குள்ள, மகான்களுடைய சித்தத்துக்குள்ளாரையும் ரகசியமாக உரைபவனும் முருகனே. நான் சொல்லல, அவரே சொல்ல. சுப்பிரமணியாய நமஸ்தேன்னு உடனே அது ஞாபகத்துக்கு வருது.
அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார கிட்டக்க உட்காத்தி வச்சு சுப்பிரமணியாய நமஸ்தேவே நீ பாடணும், நான் கேட்கணும்னார் மகாபெரிவர். ஆச்சாரியால் கூப்பிட்றான்னு உடனே நடுங்கி விட்டார் அரியக்குடி. ஏதோ தப்பு உப்பு பொண்டாம் போல இருக்க, அதை விசாரிக்கத்தான் பெரியவா நம்மளை விசாரிக்க கூப்பிட்றா போல இருக்க. அவர் அடங்கின்னு பெரியவா கிட்டக்க வந்தார். பெரியவா சொன்னார், சுப்பிரமணியாய நமஸ்தேய சித்த பாடை நான் கேட்குறேன். உடனே மேலே இருக்கிற அங்க வஸ்திரத்தை இடுப்பில் நன்னா கட்டின்னு என் சான் கடையா கீழே விழுந்து சேவிக்கிறார் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார். அப்ப அரியக்குடி சொன்னார், நான் சங்கீதம் கத்துனது இன்னைக்கு தான் பலிக்கிறது. பெரியவா பாட சொல்லி பாடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது என்ன ராகம் அப்படின்னா காம்போதி அப்படின்னு. பெரியவா காம்போதியா காம்போஜியா என்ன ராகம்? அரியக்குடிக்கு புரியல. அவரே சொன்னார், காம்போஜம்ங்கிற தேசத்திலேருந்து வந்த ராகம், அதனாலே அதுக்கு காம்போஜி அப்படின்னு தான் பேரு. அது மாறி இப்படி மருவி காம்போதியா ஆயிடுத்து, பாடு. முத்துசுவாமி தீட்சிதருடைய அப்பா ராமசுவாமி தீட்சிதர். அந்த ராமசுவாமி தீட்சிதருக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லைன்னு உடனே காசியில் இருந்தாவா. குழந்தைகள் இல்லைன்னு உடனே அவ நேர வைத்தீஸ்வரங்கோவிலில் வந்து முத்துசுவாமி செல்வமுத்துக்குமார சுவாமியினுடைய சந்நிதியில் வந்து 48 நாள் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் முருகனுடைய கிருபையினாலே அந்த குழந்தை வந்து பிறந்ததுனாலே அந்த பேரையே இங்கே வச்சிருக்கா. முத்துசுவாமி அப்படின்னே வச்சிருக்க. செல்வமுத்துக்குமரன் அப்படின்னு சொல்றா இல்லையா. புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு பேர் வைத்தீஸ்வரன் கோவில். அற்புதமான க்ஷேத்திரம். ஜட்டாயு பூஜை பண்ணினது, ரிக்வேதம் பூஜை பண்ணினது. வைத்தீஸ்வரன் கோவில் மகாத்மியம் சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு. அப்ப வைத்தீஸ்வரன் கோவிலே இருந்து 48 நாள் தங்கினாளர்கள். அப்படிலாம் இருக்கணும். ஒரு மகத்தான பலனத்தை அடையணும்னா கஷ்டப்பட்டு தான் அந்த பலனத்தை அடையணும். எல்லாரும் ஏதோ 2 மணி நேரம் பூஜையில் வந்து சேர்ல உட்காந்துட்டு உடனே பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறா. அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. சிரமப்படாம ஒரு நல்ல நிலையை அடைய முடியுமா? முடியவே முடியாது. கஷ்டப்பட்டு தான் அடைய. 48 நாள் அந்த தம்பதிகள் அங்கேயே உட்காண்டிருந்தா, முருகன் கிட்டக்கே உட்காண்டிருந்தான். அவன் ரொம்ப ஏதோ வள்ளி தேவசேனா காந்தனா இருக்கானே ஒழிஞ்சு அவன் குழந்தையா தான் இருக்கான் வைத்தீஸ்வரன் கோவில். நீங்க வேணா பார்க்கலாம். வைகாசி மாசம் 30 நாளும் செல்வமுத்துக்குமார சுவாமி பாலாம்பிகா சந்நிதியில வந்து நின்றுட்டு இருப்பார். அந்த 30 நாளும் அம்மா கிட்டக்கே இருப்பார் அவர். ஆமா, அம்மா மேல அவ்வளவு பக்தி. வைகாசி மாசம் 30 நாளும் செல்வமுத்துக்குமார சுவாமி பாலாம்பிகை அம்பாள் சந்நிதி கிட்டக்க கொண்டு வந்து வச்சிருப்பா. அந்த முருகனையும் வள்ளி தேவசேவை யானையோட. ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் ஒவ்வொரு பெருமைகள், ஒவ்வொரு அழகுகள் அப்படியெல்லாம் சொல்லப்படும். அந்த க்ஷேத்திரத்தை சுவாமியினுடைய மகிமையினால வந்து பிறந்ததுனாலே அவனுக்கு முத்துசுவாமின்னு பேரு. கங்கை வந்து அவருக்கு வீணை கொடுத்தாள். இன்னைக்கும் நீங்க காசிக்கு போய் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரும்போது முத்துசுவாமி தீட்சிதர் பூஜை பண்ணின சிவலிங்கம்னு ஒன்று இருக்கு காசியில். அந்த சிவலிங்கத்தினுடைய மேல் பாகத்தில் ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அந்த அந்த சிவலிங்கத்துக்கு மேலேயே ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அந்த பக்கம் போய் அந்த இருக்கிற பண்டிதாலெல்லாம் முத்துசுவாமி தீட்சிதர் பூஜை பண்ணின விக்கிரகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவா. போய் அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணலாம். சிவலிங்கத்தில் ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ சக்கரத்தோட சேர்ந்த சிவலிங்கம் ஒரே ஒரு இடம், அது காசியில் முத்துசுவாமி தீட்சிதர் பூஜை பண்ணின ஒரே லிங்கம். எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்பேற்பட்ட முருகனுடைய மகிமையினால்தான் அவன் வந்து பிறந்தான். சுப்பிரமணிய வைபவம். அதனால இந்த பாட நீ பாடணும், நான் கேட்கணும்னு
கண்ணை மூடிண்டு காஷ்ட மௌனமா 45 நாளா கைய கால அசைக்காம இருந்த மகாபரிவா அந்த கிருதியை பாட சொல்லி அப்படி கண்ணை மூடிண்டு ரசிச்சு அப்புறம் அந்த அறியக்கூடிய பார்த்து சொல்றார், திருப்தோஸ்மி, சந்தோஷம் அடைஞ்சேன். இன்னொன்னுலாம் சொன்னார், உன்னை எல்லாரும் ரெட் கார்பெட்டு போட்டு பாடவான்னு கூப்பிட்றா, நான் ஒரு ஏழை சன்னியாசி 4 முள்ளு செடிக்கு நடுவில் உட்காந்து பாடவான்னு கூப்பிட்ருக்கேன், நான் கூப்பிட்டேன்னு நீ வந்தையே, ரொம்ப சந்தோஷம். அதையும் தவிர்த்து நீ கரெக்டாக பாடக்கூடிய அந்த சமஸ்கிருத பதங்களெல்லாம் கரெக்டாக சொல்லணும். விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு இருக்கு. பரித்ராணாய சாதூனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு இருக்கு. பாடுறவா சமஸ்கிருத வித்பத்தி ஞானம் உள்ளவாளா இருந்தா அந்த பதங்களை விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு பாடுவார். சமஸ்கிருத வித்பத்தி இல்லாதவர் பாடினான்னா விநாசாய சதுஷ்கிருதாம் அப்படின்னு பாடிடுவார். அப்ப அர்த்தம் மாறி போயிடும். சதுஷ்கிருத்துன்னா பெரியதான 4 காரியங்களை செய்து முடித்தவன் அர்த்தம். சதுஷ்கிருத்து அதை சொன்னார் அறியக்கூடியிட்ட மகாபரிவா. இந்த வித்பத்தியெல்லாம் ஞானம் உண்டு எதை எப்படி நிறுத்தணுமோ அதோட நிறுத்தி பாடக்கூடியவன் நீ, அதனால உன்னை பாட சொல்றேன், பஞ்சகச்சத்தோட வராய். அந்த பாரம்பரியம், இந்த பாரம்பரியம் எல்லாம் மீறாமல் அப்படியே இருக்கக்கூடியவன், அதனாலே உன்னை பாட சொல்லி கேட்கிறேன். அப்புறம் ஒன்ஸ் மோர் ஒவ்வொரு வரியாக பாடிண்டே வா, நான் உனக்கு அந்த வரிகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னு 2வது தடவை அந்த பாடலை பாடி ஒவ்வொரு வரிக்கும் மகாபரிவா அர்த்தம் சொன்னான். எதுக்கு சொல்ல வர, அப்படி மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யன் ஆறு அப்படின்னா முருகன். அதனால தான் இந்த இடத்துல ஆதிசங்கர் பதம் போட்டிருக்கார், மனோஹாரி தேகம் மஹச்சித்த கேகம். மகான்களுடைய சித்தத்துக்குள்ளாரையும் ரகசியமாக உரைபவனும் ஹே முருகா நீதானே. மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்த கேகம் மஹி தேவதேவம் மகாவேதபாவம். மஹி அப்படின்னா பூமி, மஹி தேவர்கள் அப்படின்னா பூமியில் பிறந்த தேவர்கள், வேதம் படித்தவர்கள். இந்த வேதம் படித்தவா எல்லாரும் பூஜிக்கக்கூடிய மூர்த்தி, அதனாலே மஹி தேவதேவம் மகாவேத பாவம். மகாவேத பாவம் அப்படின்னா வேதம், வேதத்தினுடைய சுருக்கம். ரிக்வேதத்தை போட்டு கடைந்தார்கள், எதிர்வேதத்தை போட்டு கடைந்தார்கள், சாமவேதத்தை போட்டு கடைந்தார்கள். 3 வேதங்களும் ஒவ்வொரு வேதத்திலையும் 8 அக்ஷரம் கிடைச்சது. ஆக 3 24 அக்ஷரம், அது காயத்ரியா ஆச்சு. 24 அக்ஷரமாக உள்ள காயத்ரியை போட்டு கடைவோம்னு எல்லாரும் கடைந்தார்கள். காயத்ரியிலேருந்து கிடைச்சது ஓம்ங்கிற பிரணவம். அந்த ஓம்ங்கிற பிரணவமும் முருகனும் வேறில்லை, மகாவேத பாவம். மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். லோகத்தையே ரட்சிக்கக்கூடியதான அந்த முருகனை நான் பஜிக்கிறேன். யதாப்தே ஸ்தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ ததைவ ஆபதஸ் சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கின் ரிணாம் தரிசயந்தம் சதா பாவயே ஹிருத் சரோஜே குஹம் தம். ஹிருத் சரோஜே என்னுடைய ஹிருதய தாமரைக்குள்ளாரே சதா எப்பொழுதும் பாவையே நினைத்து கொண்டே இருக்கிறேன். யார? யதாப்தே ஸ்தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ. சுப்பிரமணிய புஜங்கம் சத்தியம், ஆதிசங்கரர் சத்தியம்,
திருச்செந்தூர் முருகன் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம்தான் எடுத்துக்காட்டு, பிராமாண்யம். என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, குன்றுதோறாடும் குமரன் அப்படின்னு மலை மேலதான் முருகன் எல்லா இடத்திலையும் அனுகிரகம் பண்றார். குன்றுதோறாடும் குமரன். ஆனா திருச்செந்தூர்ல மலையில இல்ல, ஒரு சமுத்திரத்தின் கரையில இருக்க. மலையில இருக்க வேண்டிய முருகன் இங்க சமுத்திர கரையில் இருக்கானே, ஏன் இருக்கிறான்னு எனக்கு புரியல. இப்பதான் புரியறது. என்ன அப்படின்னா, சமுத்திரத்திலேருந்து கிளம்பக்கூடியதான அலைகள் பெருசா கிளம்பி நேர கோயிலை நோக்கி ஓடி வருது. ஆனா கோயில் கிட்டக்க வர முடியல. ஒரு குறிப்பிட்ட எல்லை கிட்டக்க வந்த உடனே நாசத்தை அடைஞ்சு அந்த அலைகள் எல்லாம் திரும்பி செல்கின்றன. துங்காகா லயம் யாந்தி, எல்லாம் நாசத்தை அடைகின்றன. யதாப்தே ஸ்தரங்காக லயம் யாந்தி துங்கா. சரி, அந்த சமுத்திர அலை கிட்டக்க வராம ஒரு 500 மீட்டர் தள்ளி அங்கே நாசத்தை அடைஞ்சு திரும்பி போறதுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ததைவ ஆபத சந்நிதௌ சேவதாம் மே சந்நிதௌ, என்னுடைய சந்நிதியில் வந்து சேவதாம், சேவிக்கக்கூடிய பக்தர்களுடைய ஆபத்துகள் எல்லாம் அந்த பக்தன் அருகில் வராமாறி வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் முன்னாடியே அந்த ஆபத்து திரும்பி போயிடும்ங்கிறத நீ ஒரு விதமாக காண்பிப்பதற்காக அல்லவோ முருகா நீ இந்த சமுத்திரக்கரையில் வந்து நிற்கிறாய். யதாப்தே ஸ்தரங்காக லயம் யாந்தி துங்காக ததைவ, அவ்விதமாகவே ததைவ ஆபத சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கிர் நிருணாம் தரிசயந்தம் சதா பாவயே ஹிருத் சரோஜே கோஹம் தம். அது மாதிரி சந்நிதிக்கு வரவாருடைய ஆபத்தெல்லாம் போயிடுமா? போயிடுறதா? இன்னைக்கும் போறது, இன்னைக்கும் போறது. முருகன்ட போய் உருகணும். நம்மளுடைய பக்தி பிரகலாத பக்தி மாதிரி இருக்கணும். உண்மையான பக்தி இருந்தா அப்படியே அனலை கண்ட அரக்கு போல இறைவன் முருகி நம் அருகில் வந்து நிற்பான். நம்ம அந்த மாதிரி பக்தி செலுத்தணும். செலுத்தினா தெய்வம் கிட்டக்க வந்து நிற்கும். ஒரு தம்பதிகளுக்கு குழந்தைகளே இல்லை, அப்புறம் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு பேச்சு வரல, சுத்தமா பேசல. உடனே பேச்சே வரலையே அப்படின்னு நினைச்சுட்டு அவ எல்லாரும் நேர திருச்செந்தூர்ல வந்து முருகன் கோயிலில் 48 நாள் விரதம் இருந்தார்கள். 48 நாள் பூஜையும் ஆயிடுத்து, அங்கேயே தங்கியாச்சு. பேச்சு வரல. அப்புறம் பார்த்தா இந்த பேசாத குழந்தையோட இந்த உலகத்தில் எல்லாருடைய ஏளன பேச்சுகள் அதையும் இதையும் கேட்டுண்டு இங்கேயே நம்ம வாழணும், நம்மளும் உயிரை விடுவோம், பத்னியும் உயிரை விடட்டும், பிள்ளையும் உறவு விடட்டும், 3 பேருமே சமுத்திரத்தில் விழுந்து உயிரை விட்டுடலாம் அப்படின்னு 3 பேரும் உயிரை விடுறதுக்காக திருச்செந்தூர்ல இந்த சமுத்திர கரைக்கு நேராக ஓடுறா. ஆறு கண்ணோட 6 முகத்தில் 12 கண்களோட இருக்கிற முருகன் பார்த்துட்டு இருப்பானா? யோசிச்சு சொல்லுங்க. முருகன் என்ன அப்படின்னா, இவா உண்மையான பக்தியோட பூஜை பண்றான்னு ஒரு சின்ன குழந்தை ரூபத்தை எடுத்துன்னு நேராக ஓடி வந்து அவளை கூப்பிட்றான். எங்க போறீர்கள் நீங்க எல்லாரும்? இல்லை, குழந்தைக்கு பேச்சு வரல, உயிரை விடுறதுக்காக போறோம். இல்லையா? இந்த குழந்தைய கிட்டக்க கூட்டுன்னு வாங்க. குழந்தைய கூட்டணும். கையில் ஒரு கல்கண்டு வச்சுருக்கான். அந்த கல்கண்டை வாயை துறக்க சொல்லி இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவன் அந்த நாக்கில் அந்த கல்கண்டை போட்டான். அடுத்த க்ஷணம் இந்த குழந்தைக்கு பேச்சு வந்தது. அவர் தான் குமரகுருபரர். அவர் தான் குமரகுருபரர்.
திருச்செந்தூர் வந்து செந்திலாண்டவன்ட்ட வந்து பேச்சு வந்தது. அதுக்கப்புறம் முருகனை பற்றின நிறையா ஸ்துதிகள்லாம் அவர் பண்ணியிருக்கார் தமிழில். குமரகுருபர சுவாமிகள்னு சொல்கிறோமே, பேச்சு வராமல் இருந்து முருகன் சந்நிதிக்கு வந்து தான் கஷ்டம் போச்சு. இந்த துங்காக லயம் யாந்தி, சமுத்திரம் உள்ள வல்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆதிசங்கரர். அது சத்தியம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் இந்த சுனாமி வந்தது பற்றியில. அப்போ சுனாமி வந்தபோது அலைகள் எல்லாம் உள்ள வந்து எல்லாரும் தீர்த்தத்தில் அங்கங்க ஹா புத்திர ஹா காந்தக மித்ர, சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி அக்னியை வச்சார், லங்கை முழுக்க எரிஞ்சுது. திகன்னு எரிகிறதே அங்கே இருக்கிறவாள்லாம் பெருசாக கத்துறா, ஏ புள்ள எங்கே இருக்கான், ஆம்டா எந்த இருக்கார், ஹா புத்திர ஹா மித்ர காந்தக. ஒரு ஸ்லோகம் இருக்கு. புள்ள எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஆத்துக்காரன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஸ்நேகிதாலாம் எங்கே போனான்னு தெரியலையே, எல்லாம் எரியறதேன்னு எல்லாரும் கத்தினாள். அது மாதிரி சுனாமி உள்ள தண்ணியை உள்ளே கொண்டு வரும் பொழுது எல்லாருக்கும் ஒரே பயம். எங்கேயாவது தண்ணி உள்ளே வந்து கொண்டு விடுமோ, சாத்தியப்படுமோ. ராமேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கே, ராமநாத சுவாமி ஜோதிர்லிங்கம் இருக்கே, அந்த ஊரில் இருக்கிற ஒரு வைதிகர் என்று சொன்னார், தனோ ராத்திரி வாச கதவை பூட்டுறத்தே வாச தெருவில் வந்து நின்றுட்டு ராமநாத சுவாமி கோயில் கோபுரத்தை பார்த்து நாங்கள்லாம் ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம். ஏ ராமநாதா, உன் கிருப்பையில் நாங்கள்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், உள்ளே போய் படுத்து தூங்குறோம், நாளை காலத்தால் ஏந்திருப்போமா தெரியாது, சமுத்திரம் கிட்டக்க இருக்கு, குபீர்னு உள்ளே வந்ததே, ஏனால் நம்ம என்ன பண்ண முடியும். தனுஷ்கோட்டி, ராமேஸ்வரத்துக்கிட்ட தனுஷ்கோட்டிங்கிற ஒரு ஊரில் 1964 54 ஒரு பெரிய சுனாமி வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. எல்லாம் தீர்த்தத்தோட தீர்த்தமாக போயிடுச்சு. பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, ஊரே அழிஞ்சுது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில் இருக்கு, அந்த ரயில் நிறைய குழந்தைகள் படுத்து தூங்கிட்டு இருக்கு, அத்தனையும் தண்ணியில் போயிடுச்சு. அத்தனையும் தண்ணியில் போனது ஆச்சரியம் இல்லை. அங்கே விழுந்த குழந்தைகளுடைய சரீரம் எல்லாம் சில நாட்கள் கழித்து நாகப்பட்டினத்தில் சமுத்திரத்தில் கிடச்சதான் 1954. திருச்செந்தூர் எங்கே இருக்கு, நாகப்பட்டினம் எங்கே இருக்கு. ஏதோ பகவத் கிருபையில் அன்னைக்கு நமக்கு பகவான் போட்ட ஒரு அனுகிரகம். அன்னைக்கு வாழறோம். நம்ம எந்த இடத்துல எப்படி ஆபத்து வரும்னு யாருக்கு தெரியும், சரி யோசிச்சுங்க. அப்ப சுனாமி வந்து தனுஷ்கோடி முழுக்க உள்ள கொண்டு போன போது என்ன நடந்தது தெரியுமா, அந்த வருஷம் அந்த சம்பவம் நடந்த ஒரு 15 நாள் முன்னாடி திருவண்ணாமலையில் ஏத்தின ஜோதி அணைஞ்சுது. திருவண்ணாமலை ஜோதி அணைஞ்ச உடனே எல்லாரும் விடாம எரியக்கூடிய திருவண்ணாமலை ஜோதி இந்த வருஷம் அணைஞ்சுடுத்தேன்னு மகாபெரிவாட்ட போய் எல்லாரும் போய் இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு கேட்டபோது பெரியவா சொன்னார், பரமேஸ்வர கோபம் வந்துடுத்து, உலகம் அழிய ஆரம்பிக்கும், என்ன நடக்க போறதுன்னு தெரியல, எல்லாரும் பகவானையும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்கோன்னு சொல்லிகிட்டே இருந்த அணைஞ்ச 10வது நாளோ 15வது நாளோ தனுஷ்கோட்டிங்கிற ஊருக்குள்ளார சமுத்திரம் வந்து எல்லாத்தையும் உள்ள அழிச்சுன்னு போயிடுச்சு. அவர் சொன்னார், கிட்டக்க இருக்கு சமுத்திரம், அதனால ராத்திரி படுத்துக்கிறதே ராமநாத சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோ, சமுத்திரம் உள்ளே வரக்கூடாது, நாங்கள்லாம் சௌரியமாக இருக்கணும்னு வேண்டின்னு போய் படுத்துக்கிறோம் அப்படின்னார் அந்த சாஸ்திரிகிட்ட. அதுபோல் இந்த 2015 ஏதோ ஒரு பெரிய சுனாமி ஒன்று வந்து இந்த திருவான்மியூர் ஈஞ்சம்பாக்கம் அங்கங்கெல்லாம் ஒரே ஏக தண்ணி உள்ளே வந்ததே. அப்போ தூத்துக்குடியில் தண்ணி வெளியில் வந்து அடிச்சுது, கன்னியாகுமரியில் தண்ணி உள்ள வந்து அடிச்சது, சமுத்திரம் பொங்கித்து. தூத்துக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கும், தூத்துக்குடி கிட்டக்க இருக்கிற திருச்செந்தூர்ல சமுத்திரம் பொங்கி முருகன் கோயில் கிட்டக்க வரணுமே, வல்லேங்கிறது ஆச்சரியம் இல்லை.
இப்படி சமுத்திரம் பொங்கி அடிக்கும் பொழுது இந்த திருச்செந்தூரில் இருக்கிற சமுத்திரம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுது, உள்வாங்கிட்டு. இன்னொரு ஒரு 500 மீட்டர் உள்வாங்கிட்டு சமுத்திரத்தில். உள்வாங்கினதுனாலே இன்னைக்கு நீங்கள் திருச்செந்தூரில் போய் முருகனை போய் சேவிச்சீர்களே ஆனால் சுனாமியை வென்ற சுப்பிரமணியன் ஒரு பெரிய இதை வச்சிருப்பேன். எல்லா இடத்துக்கும் சுனாமி வரும், ஆனால் முருகன் கிட்டக்க எதுவும் வராது. யதாப்தே ஸ்தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ ததைவ ஆபத சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கின் ரிணாம் தரிசயந்தம் சதா பாவயே ஹிருத் சரோஜே குஹம் தம்.